ஹாய், ப்ரீவியஸ் கிளாஸில் மிஷின் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டோம். இந்த கிளாஸில் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் எட்ஜில் ஒரு நாட் போட்டுட்டு ஜரி த்ரெட்டை ஃப்ரேமுக்கு கீழே கொண்டுட்டு போய்க்குங்க. போனதுக்கப்புறம் நீடியில் கிளாத் மேலே வச்சு கீழே குத்திட்டு த்ரெட்டை அந்த நீடியில் மாட்டினதுக்கப்புறம் மேலே எடுக்கிறோம். அந்த நீடியில் கிளாத் மேலே வச்சு கீழே குத்தும்போது அந்த நீடில் ஹூக்கில் த்ரெட்டு மாட்டினதுக்கப்புறம் மேலே பொறுமையாக எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் டர்ன் பண்ணுறோம். இதே சேம் மெத்தடில் இந்த ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் ஃபுல்லும் செயின் ஸ்டிச் போட்டுறோம். போட்டு முடித்ததுக்கப்புறம் எண்டில் கட் பண்ணி விட்டு த்ரெட்டை கட்டரை வச்சு கட் பண்ணிவிட்டு கீழால் இழுத்துடுறோம். இழுத்ததுக்கப்புறம் திரும்ப ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுறோம். போட்டுட்டு ஸ்லிப் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சு அந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சிடுறோம். முடித்ததுக்கப்புறம் எண்ட்லேயும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழால் த்ரெட்டை பிடிச்சி கீழே இழுத்துடுறோம். இழுத்ததுக்கப்புறம் இப்போ மிஷின் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம், ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம், சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி எண்ட் நாட் போட போகிறோம். அதுக்கு அந்த லைனில் ஸ்ட்ரைட்டாக செயின் ஸ்டிச்சு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி போட்டுக்குங்க. அந்த எண்டு வந்ததுக்கப்புறம் எண்டில் லாங்காக ஒரு செயின் எண்டு போடும்போது லாஸ்ட்டாக போடுற செயினை லாங்காக போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நீடியில் த்ரெட்லேருந்து மேலே வெளில எடுக்காமல் அந்த த்ரெட்டுக்குள்ளேயே அடுத்த செயினையும் போடுங்க. போட்டுட்டு செகண்டாக போட்ட செயினை செகண்டாக போட்ட செயினுக்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டாக போட்டதை மேலே இழுங்க. இழுத்தா நாட்டு விழுந்துடும். இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.